Good afternoon, friends. Today we are going to discuss a 2 mark question, another one 3 mark question. 2 mark question, question number 1 minute. Positive sense or normative sense. Today we are going to discuss question number 26. Divine positive economies. Part C. Question number 34. Compare positive economies and normative economies. Question number 34, part C. Compare positive economies and normative economies. இந்த கிளாஸ் வந்து நம்ம 2 மார்க் கொஸ்டின் இருக்குது, 3 மார்க் கொஸ்டின் இருக்குது. நவ் யூ ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். லாஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எக்கனாமிக்ஸ் ஆர் ஆர்ட்ஸா சயின்ஸா அப்படின்னு பார்த்துருக்கோம். எக்கனாமிக்ஸு வெதர் இட் இஸ் ஆர்ட்ஸ் ஆர் இட் இஸ் சயின்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். என்ன பார்த்தோம், இது ரெண்டு ஆர்ட்ஸும் தான் சயின்ஸும் தான் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது நவ் யூ ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் எக்கனாமிக்ஸ் பாசிட்டிவ் சென்ஸா ஆர் நார்மேட்டிவ் சென்ஸா, எக்கனாமிக்ஸ் ஆர் பாசிட்டிவ் சென்ஸா ஆர் நார்மேட்டிவ் சென்ஸா அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பாசிட்டிவ் சயின்ஸ் டீல்ஸ் வித் வாட் இஸ் இட், with what it is means. It analyze problem on basis of practice and examine its causes. For example, at the time of price increase and causes analysis. Positive economics na the positive science deals with what it is. It means it analyzes problems the basis of factன்னு உண்மை. அப்போ சயின்ஸ்னு பாசிட்டிவ் சயின்ஸ் என்னது, உள்ளபடி சொல்கிறது. பாசிட்டிவ் சயின்ஸ் டீல்ஸ் வந்து வாட் இஸ் என்ன, இட் அனலைஸ் ப்ராப்ளம் ஆன் த பேஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ், உண்மையை கண்டுபிடிக்கிறது. எக்ஸாமின் இட் காசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டைம் ஆஃப் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இட் இஸ் காசஸ் அண்ட் அனலைஸ்டு. பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் நான் உள்ளபடி சொல்கிறது, அதுதான் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ்னால் ஆப்போசிட். பார்ப்போம். இங்கே ஒன்றும் இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். லுக் அட் பிக்சர். பாசிட்டிவ் மீன்ஸ் வாட் இஸ், வாட் வாஸ், வாட் வில் பி அப்படின்னு. பாசிட்டிவ் மீன்ஸ் வாட் இஸ், பாருங்கள், வாட் இஸ், வாட் வாஸ், வாட் வில் பி, இது பாசிட்டிவ். நார்மேட்னா வாட் அவுட் டு, வாட் ஷுட், இதுதான் நார்மேட்டிவ். பாசிட்டிவ்ங்கிறது உள்ளபடி சொல்கிறது. நார்மேட்டிவ் அப்படிங்கிறது வந்து வாட் அவுட், வாட் ஷுட், எதுவாக இருக்கணும் என்ற கொஷினுக்கு ஒரு விட ஆன்சர் பண்ணுறது தான் நார்மேட்டிவ். வாட் அவுட், வாட் ஷுட், ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதாமா நார்மேட்டிவ். எப்படி இருக்கணும், வாட் வாஸ், வாட் வில் பி, அதை பற்றி படிக்கிறது பாசிட்டிவ். இப்போ இஃப் த ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் ரைஸ் பீப்புள் வில் பை லெஸ். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த பெட்ரோல் ரைஸ் பீப்புள் வில் பை. பெட்ரோலுக்கு ரேட்டு கொடுச்சுன்னா அதை குறைச்சி வாங்குவாங்க. த ப்ரைஸ் ஆஃப் த பெட்ரோல் ரைஸ் பீப்புள் வில் பை லெஸ். மக்கள் குறைச்சி வாங்குறது பாசிட்டிவ். பாருங்க, ப்ரைஸ் சுட் கோ அப், ரெடியூஸ் த பெட்ரோல் அண்ட் கன்சம்ஷன்ஸ். அப்படின்னா பெட்ரோல் ரேட் கூட்டிகிட்டு இருந்தால் என்னது, கன்சம்ஷன் குறைச்சிடுவாங்க அர்த்தம். ப்ரைஸ் சுட் கோ அப் டு ரெடியூஸ் த பெட்ரோல் கன்சம்ஷன். பாசிட்டிவ்ங்கிறது வந்து உள்ளபடி சொல்கிறது. அப்போ உண்மை தானே அது. இப்போ ப்ரைஸ் பெட்ரோல் ரைஸ்னால் பீப்புள் வில் பை லெஸ், இது உண்மை. இந்த ப்ரைஸ் சுட் கோ அப் ரெடியூஸ் த பெட்ரோல் கன்சம்ஷன். அப்போ ப்ரைஸ் கூடும்போது பெட்ரோல் கன்சம்ஷன் குறையும்னு சொல்கிறது நார்மேட்டிவ். ப்ரைஸ் கூடும்போது பெட்ரோல் குறைச்சி வாங்க சொல்கிறது பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸு. இட் கேன் பி ப்ரூவ்டு, இது வந்து ப்ரூவ் பண்ணலாம்.
cannot be proved. இது வந்து ப்ரூவ் பண்ண முடியாது, குறைச்சி வாங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அது நார்மேட்டிவ். இந்த பிக்சர் எழுதினாலே 3 மார்க் போட்டுருவாங்க. 2 மார்க்கு போட்டு இந்த பிக்சருக்குள்ளேயே 2 மார்க் 3 மார்க் அப்படி எழுதினாலே 2 மார்க் 3 மார்க் போட்டுருவாங்க. அடுத்தது கனெக்டிவ் காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ். டிஸ்கிரிப்டிவ் பேஸ் ஆன் த ஃபேக்ட்ஸ் டெல் யூ வாட் இஸ். இப்போ நீங்கள் பிக்சரில் இருந்து இது கேன் பி ப்ரூவ்டு, கேனாட் பி ப்ரூவ்டு இது மட்டும் இல்லைனா போதும். கனெக்டட் காசஸ் எஃபெக்ட்ஸ். பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் எக்ஸ்பிளைன் அஸ் கனெக்டட் காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ். காரணத்தை சொல்லுது, ஒரு விளைவையும் சொல்லும். எது பாசிட்டிவ். நார்மேட்டிவ் மேக்ஸ் ரெக்கமெண்டேஷன். நமக்கு ரெக்கமெண்ட் தான் பண்ணணும் தவிர காஸ் அண்ட் எஃபெக்டை சொல்லாது. எது நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். அடுத்ததாக பாருங்க, லாஸ்ட்டு பாருங்க, பேசுகிற அந்த ப்ராக்டிஸ். உண்மையை மட்டும் தான், உண்மையில் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பேசுகிற அந்த ப்ராக்டிஸ் உண்மையை பேஸ் பண்ணி இருக்கும். இது நாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். இது வந்து நாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ், உண்மையின் அடிப்படையில் அமைந்திருக்காது. டெல் யூ வாட் இஸ். என்ன என்பது பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் டெல் யூ வாட் இஸ், என்ன என்பது நமக்கு சொல்லும். நார்மேட்டிவ் வந்து டெல் யூ சுட் பி ஹாவ் பீன், டெல் யூ சுட் பி ஹாவ் பீன், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். இது பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் டெல் இஸ் வாட் இஸ், என்னங்கிறத சொல்லுவோம். இது எப்படி இருக்குங்கிறத சொல்லுவோம். இது சப்ஜெக்டிவ், இது வந்து ஆப்ஜெக்டிவ், அது வந்து சப்ஜெக்டிவ் மேட்டர். சப்ஜெக்டிவ் மேட்டர், இது வந்து ஆப்ஜெக்டிவ் மேட்டர். அது வாங்க நம்ம on the other hand, normative science responds to a question like what ought to be, what ought to be. எதுவாக இருக்குன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். on the other hand, normative science respond to question like what ought to be. எதுவாக இருக்குன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதான் நார்மேட்டிவ் சயின்ஸ். Here the conclusion result are not based on the facts. முடிவு எப்படி இருக்குன்னா உண்மை அடிப்படையில் அமையிருக்காது. the conclusion and result not based on the fact. உண்மை அடிப்படையில் முடிவு இருக்குமா இருக்காது. but on different consideration belonging to social and cultural and political religious realms, they are basically subjective in nature. அதை விட்டுருங்க, அது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இந்த பாருங்க, in short, positive science concerned with how and why, normative science what ought to be. இந்த லைன் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இந்த in short run, positive science is concerned with how and why, normative science with what ought to be. ஏன் எப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் சயின்ஸு, எதுவாக இருக்குன்னு சொல்கிறது வந்து நார்மேட்டிவ் சயின்ஸ். On increase the rate, example சொல்லியிருக்காங்க. The distinction between the two can be explained. On increase the rate of interest under positive science would be looked into to why and how can be reduced, whereas the normative science. Repeat again. On increase the distinction between two can be explained. ரெண்டுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்படி on increase இந்த rate of interest, வட்டி விகிதம் கூடுச்சுன்னா, வட்டி விகிதம் அதிகமாகுச்சுன்னா, அண்டர் பாசிட்டிவ். வட்டி விகிதம் கூடுறதை பற்றி சொல்கிறது பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். வட்டி விகிதம் எப்படி கூடுதுங்கிறத சொல்கிற பற்றி பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். ஆன் இன்க்ரீஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்டர் பாசிட்டிவ் சயின்ஸ் would be looked into to why and how can be reduced, where it is under normative economics. எப்படி குறைக்கணும், வட்டி விகிதம் எப்படி குறைக்கிறது, வட்டி விகிதம் அதிகமாச்சுன்னா அது நன்மையை தீமையை பற்றி சொல்கிறது நார்மேட்டிவ் சயின்ஸ். வட்டி விகிதம் அதிகரிக்கிறது, வட்டி விகிதம்
இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி சொல்கிறது பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். வட்டி விகிதம் இன்க்ரீஸ் ஆனால் அதனோட வட்டி விகிதம் இன்ட்ரெஸ்ட் ஆகுச்சுன்னா அதனுடைய மெரிட்ஸு அது மெரிட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது நார்மட்டிவ் சயின்ஸ். அடுத்து பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் அண்ட் நார்மட்டிவ் எக்கனாமிக்ஸ். ஆன் இன்க்ரீஸ் மணி சப்ளை இம்ப்ளைஸ் ப்ரைஸ் அண்ட் ரைஸ் இன் த எக்கனாமி. மணி சப்ளைனா என்ன அர்த்தம்? மணி சப்ளைனா உங்களுக்கு புதுசாக படிக்க போகிறீங்க. மணி சப்ளைனா பணம் அதிகமாக இருக்குது புழக்கத்தில். மணி சப்ளை சர்க்குலேஷன் த எக்கனாமி. மணி சப்ளைனா மீன்ஸு மணி சப்ளை சர்க்குலேஷன் த எக்கனாமி. எவ்வளவு பணம் அந்த நாட்டில் புழக்கத்தில் இருக்கும் அதுக்கு பேர் தான் மணி சப்ளை. எல்லாத்துக்கு கையில் அதிகமாக பணம் இருந்ததுன்னா என்னமா செய்யும்? ப்ரைஸ் கூட்டிகிட்டே இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் மணி சப்ளை இம்ப்ளைஸ் ப்ரைஸ் ரைஸ் இன் த எக்கனாமி. பணம் அதிகமாக எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் எல்லாத்தையுமே பணம் இருக்குது. உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்குது, என் வீட்லேயும் பணம், எல்லாத்துலேயும் பணம் அதிகமாக இருந்தால் என்னாகுமா? அப்படி இருக்குமா? இருக்காது. அப்படி அதிகமாக இருந்தால் என்னாகும்? ப்ரைஸ்க்கு விலை பொருளுக்கு விலை கூடிரும். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது பாசிட்டிவ் சயின்ஸ். நெக்ஸ்ட்டு, as the irrigation facilities and application of the chemical fertilizer expand, the production of food grains increase. As the irrigation facilities and the application of the chemical fertilizer expand, the production of food grains increase. இப்போ ஃபுட் கிரேன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன இருக்குமா? இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸும் கெமிக்கல் ஃபெர்டிலைசரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த ரெண்டு இரிகேஷன் ஃபெசிலிட்டியும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எக்ஸ்பேண்ட் பண்ணால் எது ஆகுது? ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். பாருங்கள், எதை கூட்ட நம்ம இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் நீர்ப்பாசன வசதியும் உரத்தையும் கூட்டினோம்னா என்ன ஆகிடும்? ஃபுட் கிரெயின்ஸ் உணவு உற்பத்தி அதிகமாகிடும். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். தேர்டு பாயிண்ட், ஆன் இன்க்ரீஸ் ஆஃப் த பர்த் ரேட் அண்ட் டிக்ரீஸ் ஆஃப் த டெத் ரேட் ரெஃப்ளெக்ட் த ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். பெர்த் ரேட்னா பிறப்பு விகிதம், டெத் ரேட்டுங்கிறது இறப்பு விகிதம். இந்த ரெஃப்ளெக்ட் ஆஃப் த க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். இந்த ரெண்டு ரெஃப்ளெக்ட் எதுமா? பாப்புலேஷன் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷனை ரெஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ பர்த் ரேட்டு கூடுச்சுன்னா பாப்புலேஷன் கூடும், டெத் ரேட்டு குறைஞ்சுன்னா பாப்புலேஷன் குறையும். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எது? பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். நார்மட்டிவ் எக்கனாமிக்ஸ், இன்ஃப்ளேஷன் இஸ் பெட்டர் தன் டீஃப்ளேஷன். இப்போ நீங்கள் 11th வந்திருக்கீங்க, உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் என்னென்னு தெரியாது, டீஃப்ளேஷன் என்னென்னு தெரியாது. இப்போ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இப்போ சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது லாஸ்ட் வரைக்கும் எங்கள் சப்ஜெக்ட் வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி பேப்பர் விட்டு படிப்பீங்க. இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் யூ ஷுட் நோ இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் பண வீக்கம், டீஃப்ளேஷன் பண வாட்டம்னு இருக்கும். இன்ஃப்ளேஷனாக பண வீக்கம் தமிழில் டீஃப்ளேஷன் பண வாட்டம். இப்போ இன்ஃப்ளேஷன்னா பொருளுக்கு மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும், பொருளுக்கு ரேட்டு கூடிக்கிட்டே இருக்கும், பணத்துக்கு மதிப்பு கம்மியாகும். இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். டிக்ரீஸ் வேல்யூ ஆஃப் மணி. இதுதான் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனா இன்க்ரீஸ் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், டிக்ரீஸ் வேல்யூ ஆஃப் மணி. பொருளுக்கு விலை கூடிக்கிட்டே இருக்கிறதும் பணத்துக்கு மதிப்பு கம்மியாகிறது தான் இன்ஃப்ளேஷன். டீஃப்ளேஷன் இதுக்கு ஆப்போசிட். எப்படி? இன்க்ரீஸ் மணி வேல்யூ, டிக்ரீஸ் ப்ரைஸ் வேல்யூ. பணத்துக்கு மதிப்பு கூடும், பொருளுக்கு விலை கம்மியாகும். இதுதான் டீஃப்ளேஷன். பணத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும், பொருள் விலைவாசி குறையும். இதுக்கு பேர் டீஃப்ளேஷன்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு பென்சில் வாங்குறாங்க 5 ரூபா, ஒரு 2 மாதம் கழிச்சோ கொஞ்சம் சம் பீரியட் கழிச்சோ 2 மந்த்ஸ் பென்சில் 6 ரூபா ஆகுது. அடுத்து 2 மாதம் கழிச்சு 7 ரூபா ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக பென்சில் ரேட்டு 5 ரூபா 6 ரூபா 7 ரூபா கூட்டிகிட்டே இருக்குது. இப்போ இந்த பென்சில் ரேட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 5 ரூபா உள்ள பென்சில் 6 ரூபா ஆகிடுச்சு, அடுத்து 7 ரூபா ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதம் 7 ரூபானா நீ 6 ரூபா கொண்டு கொடுத்தீங்கன்னா பென்சில் தருவாங்களாம்மா? தரமாட்டாங்க. அப்போ எத்தனை ரூபா கொடுத்தா? 7 ரூபா கொடுத்தா தான் பென்சில் தருவாங்க. அப்போ அந்த 6 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கு மதிப்பு இருக்கா? மதிப்பு கிடையாது. எத்தனை ரூபாய்க்கு மதிப்பு இருக்குது? 7 ரூபா தான் மதிப்பு இருக்குது. 7 ரூபா கொடுத்தா தான் கடைக்காரங்க பென்சில் தருவாங்க. அப்போ பணத்துக்கு மதிப்பு கிடையாது, பொருளுக்கு ரேட்டு கூடிக்கிட்டே இருக்குது, பென்சில் ரேட்டு இன்க்ரீஸே ஆகுது. இதுதான் இன்ஃப்ளேஷன்ஸ்.
டீப்ளேஷன் அதுக்கு ஆப்போசிட். ஒரு கண்ட்ரிக்கு இன்ஃப்ளேஷன் பெஸ்ட்டு, டீப்ளேஷன் நாட் பெஸ்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், மோர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லக்ஸுரி குட்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் லெஸ் டெவலப்டு கண்ட்ரி. மோர் ப்ரொடெக்ஷன் ஃபார் லக்ஸுரி குட்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் லெஸ் டெவலப்டு கண்ட்ரி. கண்ட்ரியை டெவலப் 3 விதமாக பிரிச்சுக்காங்க, டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி, அண்டர் டெவலப்டு கண்ட்ரி. லக்ஸுரி குட்ஸ் வந்து டெவலப்டு கண்ட்ரிக்கு பெஸ்ட்டாக இருக்கணும், ஆனால் லெஸ் டெவலப்டு கண்ட்ரிக்கு பெஸ்ட்டு கிடையாது. நம்ம நாடகத்தில் எல்லாமே லக்ஸுரி குட்ஸாக இருந்தால், லெஸ்னால் ஆடம்பரமான பொருள், ரொம்ப வைரம் தங்கம் பிளாட்டினம் இதெல்லாம் ஆடம்பர பொருள். இது வந்து இஸ் குட் ஃபார் லெஸ் டெவலப்டு கண்ட்ரிக்காக கிடையாது. லக்ஸுரி குட்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் லெஸ் டெவலப்டு கண்ட்ரி. Inequalities of distribution of wealth and income should be reduced. Inequalities of distribution of wealth and income should be reduced. என்னன்னா எதை பண்ணணுமா, இன்க்ளூடிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வெல்த்னா யாருன்னு சொல்லி கொடுத்துருங்க. வெல்த் என்னதுன்னா பணம் இல்லை செல்வம்னு சொல்லியிருக்கேன். அண்டு இன்இக்வாலிட்டிஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக பகிர்ந்து கொடுக்குறது நம்ம பார்ப்போம். இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம டீட்டெயில்ஸாக வரும். மெயின் டிவிஷன் எக்கனாமிக்ஸ் 4 பாயிண்ட் இருக்குது. அதில் ஒரு பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று பகிர்ந்து கொடுக்குறது, அவ்வளோதான். செல்வத்தை வந்து பகிர்ந்து கொடுக்குறது வந்து ஏற்றத்தாழ்வு குறைக்கணும் எங்கள் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். இதுவும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இந்த பாசிட்டிவ் சயின்ஸு நார்மேட்டிவ் சயின்ஸு. நம்ம ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் புரியலைன்னா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு புரியாது. ரிவிஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு படிக்கும்போது, ரிவிஷன் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு டவுட் வரும். அந்த டைமில் கேளுங்க, கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தேங்க்யூ. Question 2 mark question, 3 mark question எல்லாம் don't study entire sentence, need not to study entire sentence, just 2 mark question 2-3 lines enough. 3 mark questionக்கு ஒரு முக்கியமான 4 to 5 lines அல்ல ஹெட்டிங் மட்டும், இது மட்டும் படித்தா போதும். 5 mark questionக்கு ஒரு மினிமம் 5 to 7 ஹெட்டிங்ஸ், அந்த ஹெட்டிங் தகுந்த மாதிரி 2-3 lines 2-3 மீனிங்ஸ், அது மட்டும் போகும். 5 mark கொஸ்டினுக்கு 5 ஹெட்டிங், மினிமம் 5, மேக்ஸிமம் 7 to 8 ஹெட்டிங்ஸ். அந்த ஒவ்வொரு ஹெட்டிங்க்கு ஒவ்வொரு மீனிங். 3 mark கொஸ்டினுக்கு ஒரு மேக்ஸிமம் 5 லைன்ஸ் போதும், அல்லது 5 ஹெட்டிங்ஸ்னால் ஒவ்வொரு ஹெட்டிங் ஒவ்வொரு லைன் மீனிங் இருக்குன்னா போதும். 2 mark கொஸ்டினுக்கு 2-3 ஒரு 2 லைன் ஒரு 3 லைன், அதை மட்டும் எழுதுனா போதும் 2 mark கொஸ்டின்ஸ்.